வேளாண்மை, கால்நடை மேலாண்மை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் நிறுவனர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அடல் டிங்கரிங் ஆய்வகங்களுடன் இணைந்து செயல்பட்டு பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி துறையில் பங்கேற்க ஊக்குவிக்கலாம் என்றார். இந்தியாவிற்கும் உலகிற்கும் இந்தியாவின் தனியார் விண்வெளி சூழல் அமைப்பு ஒரு பெரும் உந்து சக்தியாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். விண்வெளித்துறையின் இளைஞர்களை சந்தித்தது ஒரு அற்புதமான அனுபவம் என்று குறிப்பிட்ட பிரதமர், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளர்கள் விண்வெளித்துறையில் சவாலான சூழலில் தங்கள் தைரியத்தை காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியா விண்வெளித்துறையில் பெரும் சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினரின் நலனுக்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமித்ஷா, அம்மாநிலத்தின் பாஜக தலைமையிலான அரசு எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறினார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் எல்லை பாதுகாப்பு வீரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்தி வருவதாகவும், நேபாளம், பூட்டான் உள்ளிட்ட நாடுகளின் எல்லைகளில் சசஸ்திர சீமாபால் முகாம்கள் அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். சிலிகுரி முனைய பகுதிகளின் முக்கியத்துவம் கருதி அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் 100 ஆண்டு கால நீர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் தமிழகத்தில் நடைபெற்றதில் மகிழ்ச்சி என்றார். தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கு சமம் என கூறிய அவர், அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையாது என்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். ரயில் தடம் புரளும் நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய அவசரகால நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரயிலின் ஏசி பெட்டிகள் தடம் புரண்டது போன்ற காட்சி சித்தரிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட ரயில்வே காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆகியோர் மூலம் பயணிகளை மீட்கும் காட்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதல் முறையாக குப்பைகளை தரம் பிரித்து நகராட்சி ஊழியர்களிடம் வழங்கி வரும் 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவனுக்கு தூய்மை தூதுவன் பட்டம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 21 வகையான ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகை நகராட்சியில் நொண்டிமேடு கருமாரியம்மன் கோவில் பகுதியில் வசிக்கும் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஹாம் ஹெய்டன் என்ற மாணவன் நாள்தோறும் நகராட்சி ஊழியர்களிடம் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை 4 வகையாக தரம் பிரித்து வழங்கி வருகிறார். இதனை கவனித்த நகராட்சி ஊழியர்கள் அந்த பகுதியில் ஏராளமான வீடுகளில் பொதுமக்கள் குப்பைகளை வழங்கி வரும் நிலையில் மாணவன் ஒருவன் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கிறார் என ஆணையாளர் மற்றும் ஆய்வாளர்களுக்கு தெரிவித்துள்ளனர். உடனடியாக ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் மாணவன் படிக்கும் பள்ளிக்கு சென்று தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அவருக்கு தூய்மை தூதுவன் என்ற பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பித்தனர். அமெரிக்காவில் விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 8 பேரும் உயிரிழந்தனர். சிஸ்னா 441 என்ற ஒப்பந்த விமானம் ஒன்று ஆங்கரிட்ஜ் பகுதியில் இருந்து நியூவென்ஹாம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மேற்கு அலாஸ்கா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ராடாரில் இருந்து விமானம் மறைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாகவும் அதில் பயணித்த விமானி உட்பட 8 பேரும் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் நியூவென்ஹாம் ரேடார் தளத்தில் பணிபுரிவதற்காக சென்ற ஊழியர்கள் என அமெரிக்க விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரல் ராபர்ட் டேவிஸ் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் ட்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதி சுற்று ஆட்டத்தில் களமிறங்கிய இந்திய இணை தரவரிசையில் 4ஆம் இடம் வகிக்கும் சீன இணையை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை தவறவிட்ட இந்திய இணை பின்னர் சுதாரித்துக் கொண்டு ஆடி 16-21, 21-15, 21-13 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது.